இந்த புதிய வருஷத்தில் தேவன் நம்மை நடத்தும் ஆச்சரியமான நடத்துதல்களை நாம் அனுபவிப்போம். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வருஷத்தில் 24ஆம் வருஷத்திலும் தேவன் நம்மை நடத்துவார் என்று நாம் நம்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். கவனிங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, எல்லாரும் வாசிக்கிறீங்களா? சேர்ந்தே வாசிப்போம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். என்னதான் நடந்தாலும் நான் இருக்கிறேங்கிறாரு. நல்லா இருக்குல்ல? கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. என்ன சூழ்நிலைகள் பூமியில் இருந்தாலும் நான் உன் வலது கையை பிடித்து, இதுதான் நமக்கு இந்த உலகத்தில் தேவையான மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய காரியம். சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்றால் இரவு கூட்டத்துக்கும் நீங்கள் வர வேண்டி இருக்கிறதுனால ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார். அது மாத்திரம் அல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் வேதத்தில் நிறைய வார்த்தைகளை வாசித்திருக்கிறேன். இந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு சொல்லுகிறது போல இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு சொல்லுகிறது போல என்னோடு மாத்திரம். அது ஒவ்வொருத்தரும் அந்த வசனத்தை எனக்கு கொஞ்சம் பாருங்கள். உங்களோட மாத்திரம் அது பேசுகிற மாதிரி அந்த வார்த்தை இருக்கும் இல்லையா? உன் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு இருக்கு. இப்போ சொல்கிற மாதிரி இருக்குல்ல? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ சொல்கிற மாதிரி அப்படி தான் பைபிளே எழுதியிருக்கு. இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறார். அதை எப்போ வாசித்தாலும் எனக்கு இப்போ சொல்கிற மாதிரியே அது இருக்குது. அடுத்த வசனத்திலையும் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். இது மிக முக்கியமானது. சில வசனங்களோட நாம் இந்த வாக்கியங்களை நாம் கவனித்து நாம் நிறைவு செய்வோம். யாக்கோபு தன்னுடைய கண்கள் மங்கி போன காலம், அவருக்கு பார்வை மங்கி போயிடுச்சு. மரண தருவாய் வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோமே. இறுதி நேரம். அவருக்கு ரொம்ப பிரியமானவன் யோசேப்பு. யோசேப்புக்கு எகிப்தில் பார்வோனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அப்பாவுக்கு தெரியாது யோசேப்புக்கு கல்யாணம் ஆனது. எகிப்தில் பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருந்த யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அதில் ஒருவன் பெயர் மனாசே, இன்னொருவன் பெயர் எப்ராயிம். 2 பேர் அவனுக்கு
இப்போது யாக்கோபுக்கு அந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற நேரம் வந்தது. வந்த உடனே உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவர் சொன்னப்போ அவருடைய பிள்ளைகள் 2 பேரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறான். யோசேப்பு எப்போதுமே பாரம்பரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்துகிறவர். அவர் தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் சில பாரம்பரியங்கள் அவருக்கு இருந்தது. அதில் யாக்கோபுடைய வலதுகைக்கு நேராக மனாசேயையும் அவனுடைய இடதுகைக்கு நேராக எப்ராயிமையும் கொண்டு வந்து நிறுத்துகிறான். இப்போது யாக்கோபுடைய வலதுகை எப்ராயிமை தேடுகிறது. நிச்சயமாக என் வலதுகைக்கு நேராக மனாசே தான் நிற்பான் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவருடைய வலதுகை இந்த மனாசே மேலே படுறதுக்கு அவர் விரும்பலை. அவன் மேலேயும் ஒரு கைப்படும். ஆனால் இது கொஞ்சம் விசேஷம். அப்போ அப்படியே தடை பார்த்து அவன் இடது பக்கமாக தன் கையை வலது கையை கொண்டு போகிறதை யோசேப்பு பார்க்கிறான். நீங்கள் அந்த வேத பகுதியை வாசித்தீர்கள் என்றால் 48ஆம் அதிகாரத்தில் 17-18 ஆகிய வசனங்களில் இருக்கிறது. தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் தகப்பன் யார் மேல் கை வைக்க விரும்புகிறார் என்பது வேறு, மற்றவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது வேறு. தகப்பன் தான் யோசேப்பு, ஆனாலும் இளையவன் மேலே வலது கை அமர்வதை அவன் விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் தேவன் அதிகமாய் நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் 2-3 தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட, நான் என்னுடைய சிறு வயதில் என்னை கிறிஸ்துவுக்குள் என்னுடைய ஆசிரியை வழி நடத்தினார்கள். அதன்படி இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் தேவனுடைய தொடுதலுக்கு பாத்திரமாக மாறினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் எல்லாருமே ஆண்டவர் இயேசுவை தான் ஆராதிக்கிறோம். நாம் இயேசுவை தவிர வேறு நாமங்களை நம்முடைய வாயில் நாம் சொல்வது இல்லை. நமக்கு அது பிடிக்காது. எந்த வேற சாமிகளை நினைக்கிறதே இல்லையே. நம்ம இயேசுனா இயேசு தான். என்ன, திருத்துவ தேவன் நமக்காக சிலுவையில் பலியாகி நம்முடைய ரட்சிப்புக்காக எல்லாம் செய்த இயேசுதான் என்று ஒரு நாள் நாம் ஏற்றுக்கொண்டதுமே அன்னைக்கே வலக்கை படும் பாத்திரராய் மாறிவிட்டோம். பிரைஸ் தி லார்ட். நம்மளை உலகம் எந்த பக்கம் நிறுத்தினாலும் அதை பற்றி தேவனுக்கு கவலையே கிடையாது. உலகம் நம்மளை இடது பக்கம் நிற்க வைக்கலாம். இல்லை, இவனுக்கு மேலே இந்த கை தான் படணும், அந்த கை தான் படணும்னா, எங்கே நிறுத்தினாலும் அவர் வலது கை நம்மை தேடி வரும். என்ன, நம்மை தேடி வரும். ஸ்தோத்திரம். உலகம் எப்ராயிமை இடது பக்கம் நிறுத்தி இருக்கிறது. ஆனாலும்
அல்லது உலக சம்பிரதாயங்கள் அவைகள் இவைகள் என்று இவைகளை குறித்து பேசுகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபு தரிசனம் உள்ளவன், எப்பொழுதுமே தேவ தரிசனம் பெற்றவன், தேவ சித்தம் அறிகிறவன், தேவனுடைய நடத்துதலை அறிந்தவர் யாக்கோபு. அதனால் யார் மேலே வலது கை வைக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும், நல்ல வெளிப்பாடு உண்டு. அந்த அவ்வளோ தெளிவான வெளிப்பாடெல்லாம் யோசேப்புக்கு கிடையாது, யோசேப்பு கிடையாது. ஆனால் யாக்கோபுக்கு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாரையும் ஒரு கூட்டமாய் ஒரு பேர் போட்டால், இந்த எப்ராயிம் என்ற வலதுகைக்கு பாத்திரன் என்று யாக்கோபு கணித்தாரே, அந்த கூட்டத்தாராக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார் என்ன சொல்லட்டும், யார் என்ன பேசட்டும், இன்றைக்கு என்னை பார்த்து சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து. ஸ்தோத்திரம். வலது கையை இடது கையிலே பிடிப்பார் அவரு. வலது கையா? ஏன் வலது கையா? அவருடைய வலது கை தான் என் வலது கையை பிடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய வலது கை நிச்சயமாய் ஒரு நாள், இறுதி நாள் வரும், அப்பொழுது நான் வலது பக்கம் நிற்பேன். அப்படி நான் வலது பக்கம் நிற்கும்போது இயேசுநாதர் வலது பக்கம் நிற்கவளை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள் என்பார். ஆகவே இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவர்கள் என்று நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனாசே விட எப்ராயிம் நல்லவனா? மனாசே விட எப்ராயிம் நல்லவனா? அல்லது மற்றவர்களை விட நம்ம ரொம்ப நல்லவர்கள் என்பதனாலேயா? அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நான் இயேசுவை நம்புகிறதுனால, நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால, அவர் என்னை போதித்து நடத்தி என்னுடைய வாழ்க்கையில் என்னை சீர்திருத்தி எனக்கு அவர் நியமித்திருக்கிற நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனாக ஆக்க என்னை அவர் தெரிந்து கொண்டபடியினால் நான் அவருடைய வலது கரத்துக்கு உரியவனாக நான் மாறுகிறேன். glory, hallelujah, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இடது பக்கம் நிற்கிறவர்கள் என்கிறவர்களை பற்றி இப்போ ஆராய்ச்சி இல்லை. இப்போ நமக்கு இடது பக்கம் நிற்கிறவர்கள் யார், அவர்கள், அதை பற்றி இப்போ நம்ம நினைக்க வேணாம். தேவன் நம்மேல் தம்முடைய வலது கையை நீட்டி நம்மை கையை பிடிக்கிறாரு. கர்த்தர் ஒரு நிமிடம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே பாருங்கள். உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வலது கை, உங்கள் வலது கையை பிடிக்கிறத நீங்கள் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார். வலது கை இப்போ பிடிச்சிட்டு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். glory, hallelujah, ஸ்தோத்திரம். சும்மா கையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறதுக்காக கையை பிடிச்சாரு? கையை பிடிச்சா விஷயம் உண்டுல்ல என்ன? உங்கள் எல்லார் கையையும் அவர் பிடிக்கணும் அன்னைக்கு. உண்மையா அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரணும். பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே. ஏன்? நிறைய பயப்படும் காரியம் உன்னை சுற்றி இருக்கிறது, உன்னை சுற்றி இருக்கிறது. என்ன? எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோம்? கதவை திறக்காதே. கதவை பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போனால் என்ன சொல்லிட்டு போகிறோன்னா, யார் வந்தாலும் கதவை திறக்காதே. ஏன்? நம்மளை சுற்றி என்ன இருக்கு? பயப்படும் காரியம் இருக்கிறது. இந்த மாதிரியான பயப்படும் காரியங்களில் இது ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்குது. இந்த ஃபீலிங் நமக்கு இந்த வருஷம் பூராவும் வருகிற நாட்கள் முழுவதும் லைஃப் லாங் நமக்கு அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கணும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த சூழ்நிலையிலும் பலவிதமான சம்பவங்கள் பூமியில் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன சம்பவங்கள் என்ன நடக்குது இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் கூட பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆகவே அவர் என்னுடைய வலதுகை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாய் தேவனுடைய வலதுகரம் என்னை பிடிப்பதற்கு, என்னுடைய வலதுகரத்தை அவர் பிடித்து என்னை நடத்துவதற்கு நான் அதற்கு உரிய ஒரு பிள்ளையாய் தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இங்கு இருக்கிற யாராவது இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களில் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்ற அதில் தேவன் சொல்லுகிற காரியம், அதில் ஆண்டவர் சொல்ற நான் தான் மீட்பர், நான் தான் இரட்சகர், நான் தான், வேறொருவர் இல்லை என்கிறதை அந்த அதிகாரத்தில் அவர் பதிவு செய்கிறார். வேறொருவர் இல்லை, நான் தான் என்கிறார். ஆகவே வேற யார் வலதுகையை பிடிச்சி ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேற யார் வலதுகையை பிடிச்சோம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் என் கையை பிடிச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் அவர் கையை பிடிச்சா, நான் அவர் கையை பிடிச்சா என் கை எப்படிப்பட்டது? அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும், அப்படியே ஒரு மாதிரி பலவீனமாகி அவர் கைவிட மாட்டார், நான் கை விட்டுருவேன். அதனால் நான் அவர் கையை பிடிக்கக்கூடாது, அவர் தான் என் கையை பிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை போல சமுத்திரத்தில் நடந்து இயேசுநாதரிடத்தில் வந்து கொண்டிருந்த சீமோன் அவன் பயப்படும்படியான காரியங்கள், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று சொன்ன அந்த சனத்தில் பொழுதில் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் கையை என்ன செய்தார்? பிடிச்சி தூக்கி எடுத்தார். எப்போவுமே ஆண்டவருக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக வலது கை தான் வரும். வலது கையை நீட்டி அவனை பிடிச்சி தூக்கிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அதே கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் போட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் நடந்து வந்த டிஸ்டன்ஸு ரிட்டர்ன் போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் அந்த போட் இருக்குது. அவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க நடந்து போகணும். கொந்தளிப்பு அப்படியே தான் இருக்குது, காற்று அப்படியே தான் வீசிக்கிட்டு இருக்குது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது இப்படி எந்த காற்றும் நிற்கலை, எந்த கொந்தளிப்பும் நிற்கலை, படகு அலைவுபடுகிறது நிற்கலை, எந்த பிரச்சனையும், எல்லா பிரச்சனையும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் முன்னோட ரொம்ப ஜாஸ்தியாகுது, ரொம்ப அதிகமாகுது. இப்போது தன்னுடைய கையை இயேசுநாதர் பிடிச்சிருக்கிறத பார்த்த உடனே நம்ம சீமோனுக்கு பயங்கர சந்தோஷம், ரொம்ப பயங்கரமான கான்ஃபிடென்ட் அவருக்கு வந்துருச்சு. இனி எவரை பற்றியும் நமக்கு பயம் இல்லைன்ற மாதிரி ஒரு அளவுக்கு அவர் வந்துட்டார். ஒரு பெரிய அலை ஒன்று ஓங்கி வருதுன்னு அடிக்க மேலே மோதுற மாதிரி வந்தால் ஆனால் இந்த சீமோன் என்ன சொல்லுவான்? ஏய், உன்னையும் பார்ப்பேன் உங்கள் அப்பனையும் பார்ப்பேன்பா. என்ன இப்போ நான் முன்ன மாதிரி ஐயோ காப்பாற்றுங்க அமர்ந்து போகிறேன் அந்த கதையே இப்போ கிடையாது. என் பார், என் கையை யார் பிடிச்சிருக்கா பார், என் கையை பிடிச்சிருக்குது யார் பார். எவ்வளோ பல அலை என் மேலே மோதினாலும், எவ்வளவு பிரச்சனை என் மேலே வந்து மோதினாலும் அவர் என்ன நிச்சயமாக அதிலிருந்து ஒரு சேதமில்லாமல் காப்பாற்றுகிற கரம் என்னை பிடித்திருக்கிறது என்கிற அந்த தைரியம்
அது வரும் நமக்குள்ள. அது அந்த அந்த தைரியம் நமக்கு வரும். நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன் என்கிற அந்த உறுதியை, அவர் என் கையை பிடித்திருக்கிறார். நான் உன் வலது கையை பிடித்து. பயங்கரமான வார்த்தைங்க இது, பயங்கரமான வார்த்தை. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு, எனக்கு ரொம்ப காலத்துக்கு முந்தையே சொல்லிட்டார், நான் வலது கையை பிடித்து அப்படின்னு. அவர் பிடிச்சிருக்கனால தான் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது. அதனால் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்குங்க. தேவன் சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து. ஸ்தோத்திரம். அவர் பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை பிடித்து அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வாதத்தில் வழி நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் இந்த கையை பிடித்திருக்கிற அந்த அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணும்போது எப்படி சொல்கிறார் பாருங்கள். 73ஆம் சங்கீதத்தில் 23, 24 அந்த வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்ன ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? என் வலது கையை நீர் பிடித்து என்னை தாங்குகிறீர். அது மாத்திரம் இல்லை, என் வலது கையை பிடித்து உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறீர். கடைசி மகிமைக்குள்ளே போகிற வரைக்கும் என்னை அவருடைய கை என்னை பிடித்து நடத்துகிறது என்று சொல்லுகிறார். இந்த சாட்சிகள் நமக்கு இருக்க வேண்டும் இந்த நாட்களில். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சிந்தனைகள், கர்த்தர் என் கையை பிடித்திருக்கிறார், இயேசு என் கையை பிடித்திருக்கிறார், அவர் என்னை பிடித்திருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை தாங்குவார், என்னை காப்பார், என்னை நடத்துவார், அவர் என்னை கைப்பிடித்து அவர் நடத்துவார், எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துவார், என்னை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அப்படி செய்வார் என்று நான் உறுதியாக நம்ப வேண்டும். சில வசனங்கள் நடைமுறையாக சில காரியங்களை ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. எப்பொழுதுமே கர்த்தருடைய கை நம்மை தொடுகிறதையும் நம்மை பிடிக்கிறதையும் நம்மை தூக்குகிறதையும் நாம் பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற 18ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் அவர் சொல்லுகிறார், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என் கையை பிடித்து தூக்கி விடுகிறார். ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி. எதுக்கு அவர் என் கையை பிடிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் தூக்கி விடுறதுக்கு. இந்த ஏசாயாவில் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 43ஆம் அதிகாரத்திலையா, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், அக்கினி ஆறுகளை கடக்கும்போது அது உன் மேல் புரளுவதில்லை. அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லலை அப்படின்னா, என்ன சொல்லன்னா, உனக்கு தண்ணியும் கிடையாது, ஆறும் கிடையாது, அக்னியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ நல்லா இருப்ப, அப்படி சொல்லலை. அவர் அப்படி சொல்லலை. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது ஏங்க நான் கொஞ்சம் அது எத்தனை வசனம்? ஏசாயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 44. ஸ்தோத்திரம். நான் அதை கொஞ்சம் மாற்றி வாசிக்கலாமான்னு பார்க்குறேன், தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன வசனமா? 3, 43, 2. நான் உன்னோடு இருக்கிறேன், ஆகவே நீ தண்ணீரை கடப்பதில்லை, நீ ஆறுகள் உன் வாழ்க்கையில் வருவதில்லை,
அக்கினி பக்கமே நீ போவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இது நல்லா இல்லையா அந்த வசனம்? எங்க இருக்கிறீங்க நீங்க? பூமியில தானே, பூமியில தானே இருக்கிறியா? வெளிப்படுத்தும் விசேஷம் 12:12 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:12. அதில் சொல்லியிருப்பாருங்க, பரலோகங்களே என்ன பாருங்க, பரலோகங்களே அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே உங்களுக்கு என்னப்பா, களி கூறுங்கள், நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. அடுத்து பூமியிலும் சமுத்திரத்திலும் போயிட்டவங்களே பாக்கியவான்கள்னு சொல்லுதுங்க அந்த வசனம். பரலோகத்துக்கு போயிட்டவங்களே நல்ல கொடுத்து வச்சவங்கயா, நீங்க கொடுத்து வச்சவங்க, களி கூறுங்க. பூமியில் இருக்கிறவர்களே ஐயோ, அதனால தான் அவர் சொன்னார், நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு நான் துணை நிற்கிறேன்னு சொன்னார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் பரலோகத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, பூலோகத்தில் இருக்கிற நம்மளும் களி கூறுகிறதற்காக நம்மை சூழ தண்ணீர் இருந்தானே, ஆறுகள் இருந்தானே, அக்கினி இருந்தா என்ன, எவ்வளவு தீமை பொல்லாப்புகள் நம்மை சூழ இருந்தால் என்ன, அவைகளின் நடுவிலும் நம்மையும் களி கூற வைக்கும் கர்த்தரின் வலதுகரம் நம்மை பிடிக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உடனே ஐயோன்னு நீங்கள் ஐயோன்ற கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் அங்கே நல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருங்கன்னு எங்கள் ஆண்டவர் எங்கள் பக்கம் வந்துட்டாருங்க, பூமியில் இருக்கிறவங்க பக்கம் வந்துட்டார். நீங்கள் தான் செத்து சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டீங்களே. என்ன, தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் உயிருள்ளவர்களுக்குத்தான் அவர் தேவனாக இருக்கிறார். மரித்தோருக்கு தேவன் அல்ல, நமக்கு தான் தேவன். அவங்கள கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டார், பத்திரமா இருக்கிறாங்க. அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் எல்லாம் இருக்காங்க, அவங்களோடு சேர்ந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் பூமியில் இருக்கிற நமக்கு அவர் தேவை என்று அவர் அறிகிறார். அவர் வலதுகரம் தேவை என்று அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 145 சங்கீதம் 14 வசனம் பாருங்க. இதெல்லாம் என்னுடைய இதில் இல்லாத வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, ஆமாம், அவர் கை நம்ம கூட இருக்கிறதுனால, நம்மளை பிடிச்சிருக்கிறதுனால விழுந்தா கீழே விழாமல் தாங்கி கொள்ளுகிறார். அதுக்காக அவர் கை என்ன பிடிச்சிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே என்ன ஜலப்பிரவாகம், என்ன பிரச்சனை, என்ன சோதனைகள், இந்த ஜனங்களால் வருகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னை பிடித்திருக்கிறார் என்ற உணர்வு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. சங்கீதம் 40 வாசிக்கும்போது 2ஆம் வசனம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி, என்ன அப்படி சொல்கிறார் தாவீது. ரொம்ப அருமையாக சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னை எதற்காக கைப்பிடித்திருக்கிறார் என்றால், என்னை உயர்த்துவதற்காக, தாழ்வில் இருந்து மேன்மைக்கு என்னை உயர்த்துவதற்காக. எல்லாம் சொல்லுங்க, என்னை உயர்த்துவதற்காக என் இயேசு என் கையை பிடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 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 வார்த்தையை அனுபவமாக நீங்கள் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இது அனுபவமாகுமானால் நிச்சயமாக நீங்கள்
ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் நம்மை தூக்கி எந்த தாழ்விலிருந்து அவர் தூக்கி எடுத்துருவார். அதுக்கு தான் அவர் கையை நம்மளை பிடிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கை ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்ற அவரது வாக்கை என் வாழ்வில் நிறைவேற்றுவதற்காக அவர் என்னை கைப்பிடித்திருக்கிறார். அவருடைய வலது கை என்னை பிடித்திருந்தும் நான் இன்னும் குழியில் இருந்தால் என்ன அர்த்தம்? அது அவருடைய வலது கை நம்மை பிடித்திருந்தும், ஆமென், இன்னும் நான் என்ன சொல்றது, ரொம்ப பேர் அப்படித்தான் இருக்கிறீங்க. ஒரு ஆவரேஜில் தான் இம்ப்ரூவ்மெண்ட். அவர் என்னன்னா, தாவீது சொல்றாரு, என்னை தூக்கணும்ல, அவர் மேலே உயரத்தில் நிறுத்திட்டாரு. எனக்கு இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பிரசங்கத்தில் இதை நான் சொல்லாமல் இருந்தேனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கு. அது அப்படி சொல்ல என்ன மனம் ஏவுது. ஏன்னா குழியில் கிடந்தால் எல்லாரும் கீழே பார்க்குறாங்க. எல்லாரும் நம்மளை எங்கே பார்க்குறாங்க? கீழே பார்க்குறாங்க. நம்மளை எங்கே பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். என்ன கடை? கடை அங்கே தான் கடை. நம்ம பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கணும்? அவர் வலது கை என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னா, தூக்குறதுக்கு. எனக்கு ஒரு ஹைட் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அந்த உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்ன அவர் கை தூக்குறதுக்கு அவர் வலது கை என்ன பிடிச்சிருக்குது. நான் உன் வலது கையை பிடித்து உன்னை உயரமான ஸ்தானத்தில் நிற்க வைப்பேன். அந்த வார்த்தை அதில் பொருந்தும், நிச்சயமா பொருந்தும். மட்டமாக நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கக்கூடாது? நான் பிள்ளைகள்லாம் நீ என்ன ஆவ பெரிய ஆளானா அப்படின்னா ஒன்று சொல்லுது. எல்லாம் ஆவரேஜான விஷயத்தை தான் சொல்லுது. ஒன்று எக்ஸார்டினரியாக ஒன்று சொன்ன மாதிரி தெரியல. அசாதாரணமாக ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு நானும் பார்க்குறேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. அப்படி அந்த மாதிரி விஷன் இருக்கணும். கர்த்தர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு உறுதியாக இருக்குமானா, ஆண்டவரே என் ஹைட் இல்லை, உம்மை ஹைட்டுக்கு என்ன நீ தூக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் மேலே கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ணாராம்? அடிகளை என்ன செய்தாராம்? ஆப்பு வச்சு இறுக்கிட்டார். அடிகளை உறுதிப்படுத்தினா எப்படி? வச்சு சம்மட்டி வச்சு அடிச்சு, நான் உயர்த்தி வச்சிருக்கிற இடத்துல இருந்து 1 இன்ச்சு கூட நீ கீழே இறங்கக்கூடாதுரா, அங்கே நிற்கணும். ஏன்னா உன்னை கீழே இழுத்து தள்ளுறதுக்கு நிறைய பாவிங்க இருக்கிறாங்க. பொறாமக்காரவங்க, எரிச்சல் பிடிச்சவங்க, உன்னை இந்த உயரத்தில் இருக்கிறது உனக்கு பிடிக்காம உன்னை இழுத்து தள்ளிடுவாங்க. அதனால் நீ 1 இன்ச்சு கூட கீழே இறங்கக்கூடாது. அடுத்த லிஃப்ட் உனக்கு வரும்போது அதை விட அது இன்னொரு உயரத்துக்கு உன்னை கொண்டு போவேன். அதை என்ன சொல்லியிருக்குன்னா, அநேகர் அதை கண்டுன்னு அதில் ஒரு வசனம் இருக்குது. நம்மளை அநேகர் அநேக நேரங்களில் பார்க்கிறார்கள். எப்போல்லாம் பார்க்குறாங்க? நம்ம குழியில் கிடக்கும்போதும் நம்ம பார்க்குறோம். நீ ஒரு குடிச்ச வீட்டில் இருக்கும்போது பார்த்தாங்களா? பிளஸிங் சென்டர் சபைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. திரும்பவும் அதே குடிசை வீடு, அதே தெருவு. அடுத்த 10 வருஷம் கழிச்சு வந்தா அதே நாத்தம், கலீஜ். அந்த கலீஜிலே அப்படியே இல்லைங்க. அவர் கை உன்னை பிடிக்கணும். இன்னைக்கு
அதுலேயும் ஒரு லிஃப்ட் கிடைக்கும். நிச்சயமா ஒரு ஃபினான்ஷியல் லிஃப்ட் உனக்கு கண்டிப்பாக வரும். கையை பிடிச்சி வச்சுக்கிட்டே தரித்திரத்திலையும் வியாதியிலையும் இதுலேயும் வச்சிருப்பார் அவர். அவர் கையை பிடிச்சதே ரீசன் என்னன்னு சொன்னால், என்னை லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான். என்னை தூக்கி உயரத்தில் கீழே பார்த்தவங்கலாம் எங்கே பார்க்கணும்? என்ன கீழே பார்த்தவங்களாம், அந்த குப்பை தெருவில் பார்த்தவங்க, அந்த கலீஜியில் பார்த்தவங்கலாம் என்ன பார்க்கணும்? ஆஹா, ஐ சொசைட்டி ஏரியாவுக்கு போயிட்டாலே இந்த அம்மா, ஐ சொசைட்டி ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவர் அப்படித்தான் நம்ம மேலே சித்தமாக வச்சிருக்காரே தவிர, இந்த இப்படியே இருக்கும்படி தேவன் நம்மளை வைக்கலை. அது கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தி எந்த அளவுக்கு அவர் நம்ம மேன்மைப்படுத்தணுமோ நமக்கு, அதாவது கர்த்தருடைய சிந்தை கொஞ்சம் நமக்குள்ளே வரணும். என் தேவன் என்னை எப்படி உயர்த்துவார், ஆண்டவர்கிட்ட எனக்கு நீ என்ன உயரம், எவ்வளோ தூரம் உயர்த்தணும் எப்படின்னு கேட்க தெரியாட்டாலும் ஒரேடி அப்படியே சொல்லிடுவோமே, எவ்வளோ உயர்த்தணும்னு நினைக்கிறீரோ அவ்வளோ உயர்த்துங்கப்பா. நல்லா இருக்கலாம் அது. என்ன ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கண்ணு திறந்துக்கிட்டே நீங்கள் என்ன எவ்வளோ உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ உயர்த்துங்கப்பா. என்ன ஒரு பையனை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா, சின்ன பையனை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா கடைக்கு போனாராம். அதாவது சாக்லேட் கடைக்கு. நல்ல விதவிதமான சாக்லேட்லாம் நிறையா இருக்கிற கடைக்கு. இந்த பையன் ரொம்ப க்யூட்டாக இருந்தான். இந்த கடைக்காரன் என்ன பண்ணால் ஒரு பெரிய அகலமான வாயு உள்ள ஒரு பாட்டிலை திறந்து, நீ எடுத்துக்கப்பா சாக்லேட்டு அப்படின்னானோ. வேண்டான்ட்டான் வேண்டான்ட்டானோ. இப்போ ஏன் வேணான்ற அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாரான். ஏன்டா வேணாம்ங்கிற அப்படின்னு. இல்லைப்பா அந்த அங்கிளே கொடுக்க சொல்லுங்க அப்படின்னானோ. ஆனால் அவர் கையை விட்டு அள்ளி கொடுத்தாரான். இவர் 2 கையில் பிடிச்சாலும் நிரம்பி விழுதான் அது. அப்போ அவனை கேட்டா சொன்னான், ஏன்டா அப்படி சொன்னேன்னா, என் கை சின்ன கை, என்ன ஒரு 4-5 சாக்லேட் நிற்கும், அங்கிள் கை பெரிய கை, அள்ளினார்னா 50 சாக்லேட் வரும். வந்துச்சுல்ல உம்முடைய கை அப்பா, பேசப்பா உங்கள் கை, எங்கள் கை இல்லை. அதனால் நீர் எங்களை எவ்வளோ உயர்த்தணும்னு நினைக்கிறீரோ அவ்வளவு உயர்த்த உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 7-8. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை. அடுத்த பாயிண்ட் நல்லா கவனிச்சிருங்க. எவனாவது எனக்கு ஏதாவது கெடுதி செய்யணும்னு நினைச்சானா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ மந்திரம் வைக்கணுமா, நீ தந்திரம் வைக்கணுமா, அல்லது குறுக்க குழி தோண்டணுமா, அல்லது எங்கேயாவது என்னத்தையாவது சதி பண்ணணும் அப்படின்னு நினச்சா, என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு, அவர் கை வலது கை என்னை பிடிச்சிருக்கிறதுனால 8ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும், என்னன்னா என்ன செய்யணுமோ அவர் செய்வாராம். சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டி உமது வலது கரம் நீட்டுவீர், உமது வலது கரம் என்ன ரட்சிக்கும். எந்த சத்துருக்களின் கோபம், எதிரிகளின் தாக்குதல் எது இருந்தாலும் அவர் வலது கரம் அவர்களின் கோபத்துக்கு நீக்கி என்னை காக்கும். அல்லேலூயா. அதனால் இன்னும் நீங்கள் என்னெல்லாம் வசனம் வேதத்தில் உங்களுக்கு கர்த்தருடைய கை உங்களோடு கூட இருந்து என்ன நடத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்களை இன்றைக்கு ஒப்பு கொடுக்க வேணும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்கள் கையை பிடிக்க போகிறார், உங்கள் கையை பிடிக்க போகிறார். இயேசு
நம்ம கையை பிடிச்சாருன்னா எல்லாம் நல்லபடியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய கை என்னை பிடித்தது என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்கிறார்கள். ரெண்டாவது ஒரு குறிப்பு, முக்கியமான குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45 அதிகாரம் 1 வசனத்தில் கோரேஸ் என்கிற பெர்சியாவின் ராஜாவை குறித்து சொல்லியிருக்கிறது. பாபிலோனின் ராஜா. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து தேவன் சொல்லும்போது அங்கே என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை, கோரேஸை தூக்கி போட்டுட்டு அதில் உங்களை வைங்க. என்ன பண்ணுங்க? கோரேஸை தூக்கி போட்டுட்டு அதில் உங்களை வைங்க. ஆனால் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின ஆமாம். உன் பேரை போட்டு பயமாக இருக்குல்ல? வசனத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது? மாற்றலாம் கூடாது. எனக்கு பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் எல்லாம் எனக்கு சொன்ன மாதிரியே தான் தெரியுது. எல்லாமே எனக்கு சொன்ன மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுக்கு அவர் கோரேஸுக்கு சொன்ன மாதிரி இருக்குண்ணே. கோரேஸுக்கு சொன்னதை பற்றி நம்ம வாசித்து என்ன பிரயோஜனம்? கோரேஸை நான் எப்போயே தூக்கி போட்டுட்டு என்னங்க அதில் வச்சுட்டேன். ஏன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுவார். குறுக்கடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆகிடும். என்ன அப்படியே சும்மா சர்ன்னு போகிற மாதிரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா கோணல் மாணலையும் சரியாக்கிடுவார். என்னெல்லாம் ஸ்ட்ராங், அதாவது உறுதியான தடைகள், ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்ப்புகள், இங்கே முன்னேற முடியாதபடி உனக்கு முன்னால் அடைச்சிருக்கிற தடைகள் என்ன இருந்தாலும் அவருடைய கை அதை என்ன செய்யுமா? உடைக்கும், முறிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கை அப்படி பராக்கிரமமான காரியங்களை எனக்காக அது செய்யும் என்பதை நாம் உணர வேண்டும். ஏன் இந்த கோரேஸுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? கோரேஸ் தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஆர்வம் உள்ளவன். எஸ்ராவில் சொல்லியிருக்கு பாருங்க. எஸ்ரா 1 அதிகாரத்தில் கோரேஸ் என்னென்ன செய்தான் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் திரும்ப கட்டப்படுவதற்கு அதற்கு என்னென்ன அனுகூலம் பண்ணணும், யாரெல்லாம் அவங்க போய் ஒன்றா சேரணும், எதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ராஜாங்கத்திலேருந்து என்ன கொடுக்கணும், கஜானாவிலேருந்து எவ்வளவுலாம் பொண்ணு வெள்ளி அள்ளி கொடுக்கணும், எல்லாத்தையும் தாராளமாக அதை சூப்பர்வைஸ் பண்ணி அதுக்கு எழுத வேண்டிய அதிகார பத்திரங்கள் எல்லாம் எழுதி தேவனுடைய ஆலயத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளவன் கோரேஸ். ஆகவே அவன் வலது கையை தேவன் பிடித்து அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அதில் பிடிப்பாக இருக்கணும். இதில் தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஆர்வமும் அதில் வாஞ்சையும் உள்ளவர்களாய் இருக்க வேணும். அதுதான் சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்கிறார் இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய காரியம். இப்படி தேவனுடைய காரியங்களில் நான் ஆர்வமாக இருந்தால் நிச்சயமாய் அவருடைய வலதுகரம் என்னை பிடிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு முன்னே எல்லா கோணலையும் சரியாக்கி எல்லா உறுதியான தடைகளை உடைத்தெறிந்து என்னை முன்னேறி செல்வதற்கு அவர் என்னோடு கூட இருந்து அவர் என்னை நடத்துவார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நிறையா வார்த்தைகள், இன்னும் ஒரு வார்த்தையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது ரொம்ப ஆச்சரியமான வசனம்.
சங்கீதம் 86:17 கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்பட்டு எனக்கு அப்படி இருக்க எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அவங்க கூட ஆண்டவர் இருக்கார்ப்பா. அந்த பிள்ளைய தப்பாக ரொம்ப நினச்சி அற்பமாக நினச்சிடாத, அந்த பிள்ளைய அற்பமாக நினச்சிடாத, அவ கூட பயங்கரமாக அவருடைய கடவுள் இருக்கார் அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். அப்படி தான் சொன்னாங்க. யாத்திராம் 14:25 நிறைய சந்தர்ப்பங்களில் அது இருக்குது. இதில் சொல்லியிருக்கு பாருங்க, அவர்கள் ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். நல்லா கவனிங்க, பூமியில் நிறைய பேர் நமக்கு எதிராக செயல்படுறவங்க இருக்கு. அவங்கெல்லாம் என்ன சொல்லணும், டேய் யாருக்கிட்ட வச்சுக்கிட்டாலும் அவங்ககிட்ட மட்டும் வச்சுக்கிறாத, அவங்ககிட்ட மட்டும் பார்க்க ஒரு மாதிரி அப்புறம் அணி மாதிரி இருப்பாங்க. ஐயோ பயங்கரம், அவங்க கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதை நல்ல கவனிங்க. வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ஸ்திரீ புருஷர் எல்லாரும் இதில் நீங்கள் கவனமான. கர்த்தர் உங்களோட இருக்கிறத ஆண்டவர் சத்ருவுக்கு காட்டுவார். மனுஷனாகிய சத்ரு காட்டுவார். ஏன் பிசாசு காட்ட மாட்டாரா? பிசாசு முதல்ல அவன் தான் பார்ப்பான். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை அவன் பார்ப்பான். நான் வெற்றி அடைவதற்காக என் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். நிறைய வசனங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், என்னோடு இருக்கிறது தேவனுடைய வல்லமை. இது எசேக்கியா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றார். நம்மோட இருக்கிற அந்த வல்லமை நம்மோக்கு துணை நிற்கிற அந்த வல்லமை 2 நாளாம் 32:8 பாருங்க. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, தானியேலுக்கு கர்த்தர் துணை நின்றார். ஆகவே மிக வீரியம் கொண்ட சிங்கங்கள் அப்படியே அமைதலாயிடுச்சு. பிகாஸ் அவர் ஆண்டவர் இருந்தார். என்ன, நான் பெரிய பராக்கிரமசாலி, நான் பெரிய வீராதி வீரன் அப்படின்னு சிங்க கவிகளை தூக்கி போட்டிருந்தா, பெரிய வீரனை, ஒரு வீராதி வீரனை, ஆம் பவர்லாம் எனக்கு பவராக இருக்குது, நான் என்னை தூக்கி போடுங்க பார்ப்போன்னு போட்டிருந்தா, அப்படி போட்டாங்களே. இவனுக்கு அடுத்து வாசல்கிட்ட போகிறதுக்குள்ளே என்ன செய்யுது, ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். மாம்ச புயம் உள்ளவர்களை சேதப்படுத்தும் வலுவான வல்லமைகளை கூட நம்மை ஒன்று செய்யாது. அக்னி நடுவில் தூக்கி போட்டாங்க. அவன் கண்ணை தொடச்சி பார்க்குறான். கண்ணை தொடச்சி, இங்கே வாங்கடா, எத்தனை பேரை போட்டோம்? 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் என் கண்ணுக்கு தெரியுதுடாப்பா, நீ பாரு, உனக்கு எப்படி தெரியுது? ஆமாம், எனக்கும் அப்படி தான் தெரியுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் துணை நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, கர்த்தர் அங்கே தேவதாசர்களுக்கு துணை நின்றார். அதனால் அக்கினி பட்ட உடனே பொத்து போயிடும், பட்ட உடனே எரிச்சத்துக்கு சாம்பல் ஆக்கிறோம். அது கூட வல்லமை இழந்து போகும். நம்முடைய தேவன் நமக்கு துணை நின்றால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். மாம்ச புயம் இல்லை. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எவனும் ஒன்றும் செய்துக்கிற மாட்டான். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், இவரை நான் பண்ணிடுவேன், அவரை பண்ணிடுவேன், அப்படி இல்லை. எனக்கு சர்வ பூமியைக்கும் ஆண்டவர் இயேசுவை எனக்கு தெரியும். அவர் எனக்கு துணை நிற்கிறார். நிச்சயமாய் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய நாமத்தில் நாம் வெற்றியை இந்த வருகிற நாட்களில் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுங்க.
உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் இயேசுநாதர். உங்கள் பக்கத்தில் தான் இயேசுநாதர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நிறைய பயமும் திகிலும் பல விதமான காரியங்களை சந்தித்து இந்த வருஷ இறுதி நாளில் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வலது கையை பிடிக்க வந்திருக்கிறேன்றார். க்ளோரி க்ளோரி டு ஜீசஸ். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு அவர் என் வலது கையை பிடிப்பாருன்னு? அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்கள் வலது கையை உயர்த்தி அப்படி கொஞ்ச நேரம் நல்லா உயர்த்தி ஓ காட் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதேன்னு சொன்னீரே, இந்த நேரத்தில் எல்லாருடைய வலது கையையும் நீர் பிடியும் ஆண்டவரே. நல்லா கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் கையை உயர்த்து, வலிக்கிட்டோம் பரவாயில்ல, கையை உயர்த்து வலது கையை ஆண்டவர் பிடிக்கட்டும். படிப்பில் முன்னேற்றம் வரல, உன் கையை கொடு அவர்கிட்ட, அவர் பிடிக்கட்டும். வாழ்க்கையில் இன்னும் நீ முன்னேற வேண்டிய அளவுக்கு முன்னேறல, தூக்குற கை வந்து உன்னை பிடிக்கட்டும். வலது கை, அவருடைய வலது கை உன்னை பிடிக்கட்டும். எல்லாரும் அந்த ஃபீலிங் உங்களுக்கு வருதா பாருங்க. அந்த 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 ஃபீலிங் வருதா பாருங்க. மேலே இருக்கிறவங்க, கீழே பின்னால் இருக்கிறவங்க, பந்தலில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் வலது கை உயர்த்தியே இருக்கட்டும். அவர் இயேசு உன் கையை பிடிக்கிறார். இயேசு உன் கையை பிடிக்கிறார். நீ இதுவரை முன்னேறலை, இனி அவர் கையை பிடிச்சிட்டார்னா உன்னை மேலே தூக்கி நிறுத்துவார். அப்படி தூக்கி மேலே நிறுத்துவார். இயேசு பிடிக்கல உன்னை. இப்போ ஒப்புக்கொடு, கத்துட்ட ஒப்புக்கொடு. என்ன கையை பிடி ஆண்டவரே. என் வலது கையை பிடித்து உன் வலது கையை நான் உன் வலது கையை பிடித்து ஆவியானவர் ஹல்லேலூயா. இயேசு உன் வலது கையை பிடிக்கிறார். கர்த்தர் உன் வலது கையை பிடிக்கிறார். வாலிபனே, உன் வலது கையை பிடிக்கிறார். படிக்கிற பிள்ளைகளே, உங்கள் வலது கையை பிடிக்கிறார். அபார ஞானம், அபார ஆசீர்வாதம். தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களே, உங்கள் வலது கையை அவர் பிடிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் முன்னேற்றம். உயர்த்துகிற கரம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும் கரம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை உயர்வாக வைக்கிற அந்த வலது கரம், தேவனுடைய வலது கரம் உன்னை தேடி வருகிறது. எப்ராயிம் எங்க இருக்கிறான்? அவன் மேல் என் கையை வைப்பேன் என்று யாக்கோபு சொன்னது போல் தேவன் உன்னை தேடி, என்னை நம்பின என் பிள்ளைகள், ஹல்லேலூயா, உங்க கையை அவர் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த உணர்வுக்குள்ள வந்திருக்கிறீர்கள்? என் கையை ஆண்டவர் பிடித்திருக்கிறார், ஆவியானவர் பிடித்திருக்கிறார். என்ற ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நான் பார்ப்பேன். அடுத்த பரிமாணம், அடுத்த டைமென்ஷன், லைஃப்ல அடுத்த உயர்வு. குராதாஷாகா, இந்த 24ஆம் வருடம் ஆண்டவரே, எனக்கு நீ தரப்போகிற இந்த ஆசீர்வாதம், என் கையை நீங்க பிடிச்சா போதும். சொல்லுங்க, உம்முடைய வலது கையினால என் கையை நீங்க பிடிச்சா போதும். ஒப்புக்கொடு. விசுவாசம் இல்லாட்டா, நம்பிக்கை இல்லாட்டா, ஹல்லேலூயா, பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தோட ஒப்புக்கொடு. வாலிபனே, சகோதரனே, உன்னை ஒப்புக்கொடு. உன் கையை உன்னை கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்தார். அவர் தான் உன்னை கொண்டு வந்தார். அவர் சொல்றார், நான் உன் வலது கையை பிடித்து ஹல்லேலூயா, பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். எல்லா சந்தர்ப்பத்தில் நீ எதெல்லாம் கடக்கிறியோ நான் துணை நிற்பேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி துணை நிற்பேன். பாவத்தில் விழுந்து போகாதபடி உன்னை நான் காப்பேன். பாவத்தில் விழுந்து போகாதபடி, கெட்ட பழக்க வழக்கத்தில் விழுந்து போகாதபடி என்ற வலது கை உன்னை பிடித்து காக்கும். விழுகிற வேளையிலே உன்னை தாங்கி நிறுத்துவேன்.
கர்த்தருடைய கை, இயேசுவின் கை என்ன பிடிச்சி இருக்கிறது. நான் அந்த ஃபீல் பண்ணேன் பாஸ்டர் அப்படின்றவங்க எழுந்து நில்லுங்க. கர்த்தர் என்னை தொட்டதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றவங்க சட்டுன்னு எழுந்து நில்லுங்க உங்கள் இடத்துல. க்ளோரி டு ஜீசஸ். சாக்காதாலா பகந்தரபா. அப்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி, அப்பா நான் கையை பிடிக்கலப்பா, நீங்கள் என் கையை பிடிச்சிட்டீங்கப்பா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும், இந்த உம்மை கையை என்னை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் போதும். அல்லேலூயா. எனக்கு பயம் இல்லை, ஏதா கண்டு எனக்கு பயம் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்பிக்கையோட புது வருஷத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் வாயத்திறந்து சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, எங்கள் கையை நீர் விடுவதும் இல்லை. ஆண்டவரே இது நாங்க பிடிக்கலப்பா, நீர் உம்முடைய பிடியை எங்கள் கையில் வைத்திருக்கிறதினாலே நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளில் ஆண்டவரே ஏறவும், எங்களுடைய எல்லைகளை விரிவாக்க அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறிதாய் அற்பமாய் எங்களை குறித்து நினைத்த எண்ணங்கள் எல்லாம் நாங்கள் நீக்கி எங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர், எங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர், எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று முழு நம்பிக்கையோடு இயேசுவே எங்க கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர் என்கிற ஒரு பெரிய தைரியம் எங்களுக்கு. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வந்திருக்கு? இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு தைரியமும் ஒரு நிச்சயமும் உண்டாயிருக்கிறது. அது என்ன? இயேசு என்னுடைய வலது கையை பிடித்திருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். என்ன வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்பார், கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்க போதகர் மூலமாய் இந்த கடைசி நாளில் இந்த வருஷத்துல எங்களுக்கு நீ சொன்ன வார்த்தை எவ்வளவு நிஜமானது ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர் இனி எப்படி நடத்த போறார்? என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறதினாலே அற்புதமாய் நடத்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயத்திறந்த அற்புதமாய் ஆச்சரியமாய் அநேகர் எங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில கர்த்தர் எங்களுடைய சிறுமைகளெல்லாம் நீக்கி எங்களை உயர்ந்து வரக்கூடிய ஆண்டவர் அற்புதமான உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய நல்ல ஆலோசனை எங்களுக்கு தொடர்ந்து உண்டாக, ஒருபோதும் நாங்கள் நீர் எங்கள் கையை பிடித்திருக்கிறீர் என்பதை மறந்து விடாம உம்முடைய சத்திய வெளிச்சத்தில் நாங்கள் தொடர்ந்து நடத்தப்பட எங்களை நீர் கிருபையாய் வழி நடத்தி செல்லும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆன்லைனில் இணைந்து பல இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுடைய கையையும் கர்த்தர் நீர் பிடித்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த இரவு ஆராதனை நாங்கள் எல்லாரும் இணைந்து வந்து இன்னும் ஆண்டவரே நம்பிக்கையோடு சந்தோஷத்தோட இந்த புது வருடத்துக்குள் நாங்கள் பிரவேசித்து உமக்காக நாங்கள் வாழ எங்களை உபயோகப்படுத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சொன்னது உண்மை. கர்த்தரோ உண்மை உள்ளவராயிருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ந்தேர்ச்சியான வழி நடத்துதல், ஐக்கியம் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென்.